நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். தேவையான பொருட்கள், நான் ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நான் சின்ன சின்னதாக, அதாவது க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான காய்கறிகளும் என்னென்னு சொல்கிறேன். தேவையான காய்கறிகள், 1 கேரட் எடுத்திருக்கேன், 1 குடமிளகாய், பீன்ஸ் 15 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன் 1 கைப்பிடி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்னா ஒரு 2 கப் ரைஸ் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பிளேட்டில், அதாவது நல்லா வேக வச்சுட்டு உப்பும் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா வேக வச்சுட்டா இந்த மாதிரி உதிரியாக வரும். இப்போ ஆற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம், சில்லி சாஸ், சோயா சாஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர், இது கூட கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பன்னீர் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது டீப் ஃப்ரை வேண்டியதில்லை, லைட்டாக நம்ம ஆயில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ஆயிலை ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இது லைட்டாக ப்ரௌன் ஆனாவே போதும். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இது கூட ஃபஸ்ட்டு நான் குட்டியாக கார்லிக்கும் நீங்கள் பெப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஒரு சைடில் நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும். இது நம்ம நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. இது டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ஊற்றுறப்ப என்னென்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இதுக்கு தேவைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டில் பெப்பர் ஆட் பண்ணணுங்கிறதுனால இதில் நான் ஆட் பண்ணல. நீங்கள் தேவைன்னா இந்த பன்னீர் நம்ம மசால் கலக்கிறப்பவே பெப்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஃபஸ்ட்டு நல்லா காயிடும். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பாதி அளவு வந்தால் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கேரட் போட்டுக்கோங்க. இது 2 மட்டும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா குடமிளகாய், ஸ்வீட் கார்ன், ஸ்ப்ரிங் ஆனியன். இதுக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை. நான் அஜினோமோட்டோ எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் செய்வேன். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரைஸில் ஆல்ரெடி இருக்கிறதுனால இதுக்கு லைட்டாக போட்டாவே போதும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். காய் லைட்டாக தான் வந்திருக்கு, போதும் இதுவே. இப்போ நம்ம அடுத்தது குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வீட் கார்ன். இதுக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். சில்லி சாஸ் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி கெச்சப் இது 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்தது சோயா சாஸ், இது 1/2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸையும் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இது ஆல்ரெடி சால்ட் போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். இது 200 கிராம் ரைஸ். இது மினிமம் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.